இந்த பிக்சரில் உள்ள ட்ராயிங் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் கிஃப்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதில் உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். வெல்கம் பேக் டு மை சேனல். ஆஃப்டர் லாங் டேஸ் நான் வந்து போர்ட்ரேட் ட்ராயிங் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்து ஒரு போர்ட்ரேட்டோட அவுட்லைன்ஸ் தான் எப்படி பண்ண போகிறோம்னு நம்ம பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன மெட்டீரியல்லாம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன்னா A4 பேப்பர், அப்புறம் நார்மலான பென்சில் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ இந்த வீடியோ பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம எதை ட்ராயிங் பண்ண போகிறோமோ அந்த ஷீட்டை வந்து ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் டைமில் அப்போ தான் நான் வச்சு பண்ணியிருக்கேன். நான் வச்சுருக்கிறது பார்த்துக்கோங்க. பின்னாடி நிறையா பேப்பர் வச்சுக்கோங்க. அப்போ தான் மேலே வந்து ட்ராயிங் பண்ணும்போதோ இல்லை வந்து எது பண்ணும்போதுமோ நமக்கு வந்துட்டு தெளிவான ஒரு கோடு போடுறதா இருந்தாலும் தெளிவாக வரும். இப்போ வந்துட்டு ஜெராக்ஸில் எப்படி கோடு போடுறேன்னு பார்த்துக்கோங்க. நான் வச்சுருக்கிறது 30 சென்டிமீட்டர் ஸ்கேல் வச்சுருக்கேன். நார்மலாக எல்லாருக்கும் உள்ள ஸ்கேல் தான். எந்த பென்சில் வேணாலும் வச்சு யூஸ் பண்ணிவிட்டு ஜெராக்ஸில் எப்படி கோடு போடுறேன்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் போடுற சைஸு மாறக்கூடாது. உங்களுக்கு சைஸு மாறினுச்சிங்கன்னா நீங்கள் ட்ராயிங் பண்ணுறவங்க மிஸ் ஆயிடுவாங்க. கேரக்டர் அவங்களே கரெக்டாக வராது. இதுக்கு முன்னாடி நிறையா வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். இதே மாதிரி டுட்டோரியல் வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். அதை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கலாம். இப்போ வந்து ஜெராக்ஸில் வந்து ஃபுல்லுமே நீங்கள் பாக்ஸ் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவாக நான் வந்துட்டு மொபைலில் பார்த்து எப்படி பண்ணுறதுன்னு திருப்பி ஒரு வீடியோ நான் போடுறேன். இது வந்து ஃபுல்லும் ஜெராக்ஸும் பிளாக்கில் இருக்கிறனால ஃபுல்லும் தெளிவாக தெரியல. மேலே ஃபுல்லும் ABCDன்னு போட்டு கீழே வந்து 1 2 3 4 5 6 7 8 9 வரை வரும். அடுத்தது இப்போ வந்து நம்ம ட்ராயிங் பண்ண போகிறோம். அந்த A4 ஷீட்டில் போடுங்க. நான் வந்து ட்ராயிங் பண்ண போகிறேன்றனால, அதாவது நான் வந்து இப்போ வீடியோவுக்கு கிளியராக தெரியுன்றனால கொஞ்சம் டார்க்காகவே நான் கோடு போட்டுக்கிறேன். ஏன்னா வந்துட்டு நான் வந்து திருப்பி எரேஸ் பண்ணிவிட்டு ட்ராயிங் பண்ண மாட்டேன் இதே இதில். ஆனால் நீங்கள் வந்துட்டு வரையும் போது நீங்கள் எல்லா கோடையும் நீங்கள் பாக்ஸையும் அழைச்சாகணும். ஸோ லைட்டாக நீங்கள் போட்டுக்கோங்க. எனக்கு ஃபோன் கேமராவில் தெரியணுன்றனால நான் வந்து கொஞ்சம் அழுத்தி வந்து நான் ட்ராயிங் பண்ணிக்கிறேன், அதாவது பாக்ஸ் போட்டுக்கிறேன். நீங்கள் வந்து அந்த மாதிரி ட்ரை பண்ண வேணாம். நீங்கள் வந்துட்டு லைட்டாக போட்டுக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும் போதும் பாக்ஸு. ஏன்னா நீங்கள் வந்துட்டு திருப்பி அந்த பாக்ஸை அழைச்சிட்டு ஷேடிங் பண்ணணும். நான் வந்து தனியாக இன்னொன்று ஒரு ட்ராயிங் பண்ணி தான் நான் ஷேட் பண்ணுவேன். ABCDEFG அப்புறம் கீழே 1 2 3 4 5 6 7 8 9 வரைக்கும் நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ வந்துட்டு மொத்தமாக முடிச்சாச்சு. இப்போ ட்ராயிங்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ வந்துட்டு நம்ம ஒரிஜினலாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ட்ராயிங். இப்போ வந்துட்டு ட்ராயிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கொஞ்சம் வந்து நீங்கள் வந்து ஃபுல் HDயில் வச்சு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக ட்ராயிங் தெரியும். நான் இப்போ வந்துட்டு ஃபுல்லுமே கொஞ்சம் திக்காக ட்ராயிங் பண்ணுறேன். நீங்கள் வந்து அந்த மாதிரி ட்ராயிங் பண்ண வேணாம். ஃபுல்லும் நான் பாக்ஸ் போட்டிருக்கேன். ஒவ்வொரு பாக்ஸும் ஓரளவுக்கு தெளிவாக தெரியுது. இப்போ வந்துட்டு நீங்கள் ஜெராக்ஸை பக்கத்தில் வச்சுட்டு நீங்கள் ட்ராயிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து தெளிவாக வரும். நீங்கள் பண்ணுற ஸ்கெட்சு வந்து, அதாவது இப்போ வந்து நம்ம அவுட்லைன் மட்டும் தான் போடுவோம். நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் தெளிவாக வந்து நம்ம ட்ராயிங் பண்ணுறால் தான் வராங்களா அப்படின்றது கன்ஃபியூஷனாகவே இருக்கும். ஃபுல்லும் ஷேட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக தெளிவாக தெரியும். அதுவரையும் வந்துட்டு ஒரு கன்ஃபியூஷனில் தான் இருக்கும். ஃபுல்லும் நம்ம வந்துட்டு ட்ராயிங் பண்ணுறவங்க தான் கரெக்டாக பண்ணுறாங்களா அப்படின்ட்டு. நம்ம அந்த பாக்ஸ் எங்கெங்கே எந்தெந்த லைன் வருமோ ஒவ்வொரு பாக்ஸுக்கும் நீங்கள் இப்போ நான் கை வச்சு பண்ணுறேன்னா ட்ராயிங் இதே மாதிரியே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஒவ்வொரு பாக்ஸுக்கும் நீங்கள் வச்சு ட்ராயிங் பண்ணுங்கள். நான் கொஞ்சம் டைமில் பார்க்கிருக்கேன் வீடியோவை. ஒவ்வொரு பிளேஸ்க்கும் நீங்கள் ஒவ்வொரு இடத்துல கையை வச்சு ட்ராயிங் பண்ணால் தான் அந்த இது கரெக்டாக அந்த கேரக்டர் வந்து கரெக்டாக வரும். இப்போ வந்துட்டு நான் காது ட்ராயிங் பண்ணுறேன் ஃபுல்லும். இப்போ ரைட் சைடில் இப்போ அடுத்த ஐ ட்ராயிங் பண்ணுறேன். நீங்கள் வந்துட்டு வேகமாக ட்ராயிங் பண்ணிங்கன்னா கரெக்டாக வராது. நீங்கள் வந்து பொறுமையாக ட்ராயிங் பண்ணால் தான் கரெக்டாக அந்த ட்ராயிங் பண்ணுறவங்க கரெக்டாக வரும். உங்களுக்கு கேரக்டர் ஒரு 50% தான் ஃபஸ்ட்டு தெரியும், நம்ம அந்த ட்ராயிங் கரெக்டாக தான் பண்ணுறோமா அப்படின்ட்டு. நீங்கள் வந்துட்டு கரெக்டாக வராட்டியும் சரி ஃபுல்லும் கம்ப்ளீட் பண்ணி முடிங்க. முக்கியமாக நிறையா பேர் ஜெராக்ஸ் எடுக்கும்போது முக்கியமாக மெயின் மிஸ்டேக் பண்ணுறது, ஸ்டார்டிங்கில் நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஜெராக்ஸ் எடுக்கிற அந்த பிக்சரை வந்து இப்போ நான் வச்சுருக்கிற அளவுக்கு பெருசாக எடுங்க. செல்ஃபி வச்சுருக்க மாதிரியோ இல்லைனா சின்னதாக இருக்கிறதோ ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு கண் மூக்கு வாய் மட்டும் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எங்கெங்கெல்லாம் தாடி வருமோ அந்த இடத்துல நான் வந்து குறித்து வச்சுக்கிறேன் எங்கே வரும் அப்படின்ட்டு. இப்போ வந்துட்டு ஓரளவுக்கு நம்ம லைன் ட்ராயிங்கில் நான் தனுஷை தான் வரைகிறேன் அப்படின்றது கேரக்டர் ஓரளவுக்கு தெரியுது. நீங்கள் திருப்பி ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு இடத்துலையும் கரெக்டாக நம்ம வச்சு வரைகிற இடம் தான் கரெக்டாக வருதான்ட்டு. அந்த ஜெராக்ஸை வச்சு பாக்ஸை வச்சு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கணும். நீங்கள் செக் பண்ணிட்டு எங்கேயாச்சும் மிஸ் ஆனிச்சுன்னா அந்த இடத்துல நீங்கள் ட்ராயிங் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு இடத்துக்குமே நீங்கள் லைட்டாக ட்ராயிங் பண்ணுங்கள், அப்போ தான் அழைச்சிட்டு பண்ண முடியும். நான் வீடியோவில் தெரியணுன்றனால டார்க்காக பண்ணுறேன். நம்ம வந்து ஸ்கெட்ச் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கு அடுத்த வீடியோவே நான் வந்துட்டு அடுத்த ஷேடிங் நான் எப்படி பண்ணேன்றத வீடியோவை எடுத்து போடுறேன். இதே ட்ராயிங்ஸ் முதல்ல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எந்த மீடியா வேணால் கான்டாக்ட் பண்ணலாம். அதுக்கு லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா என் யூசர் நேம்ஸ் கொடுத்துருப்பேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.